ஆலய வழிபாடு. ராஜாவாத்தியார். தேகோ தேவாலய புரோக்தः ஜீவோ தேவ சனாதனः தியஜேத் அஜ்ஞான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையேத். நாம் தினமும் கோவில்களுக்கு அல்லது ஆலயங்களுக்கு செல்கிறோம், செல்ல வேண்டும். சிலர் நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேண்டும் என்கிற எண்ணத்தில் செல்கிறோம். சிலர் பொதுவான குடும்ப நன்மை, வியாபார நன்மை முதலிய க்ஷேமங்கள் வேணும் என்று நாம் செல்கிறோம். அந்த ஆலயங்களை ஸ்தாபித்தவர்கள், இந்த கோவிலை கட்டியவர்கள் பெரும்பாலும் அதெல்லாம் மகர்ஷிகளாகவோ அல்லது சித்த புருஷர்களாகவோ அல்லது மகாராஜாக்களாகவோ இருக்கா. பிராச்சீனமாக உள்ள கோவில்களெல்லாம் பார்த்தோம்னா பெரும்பாலும் அவர்களால் கட்டப்பட்டிருக்கு. அதுலேயும் பர்டிகுலராக ஒரு நோக்கத்தோட, ஒரு பர்பஸோட கட்டப்பட்டிருக்கு. இந்த கட்டப்பட்ட கோவில் என்ன நோக்கத்திற்காக, என்ன பர்பஸுக்காக கட்டப்பட்டிருக்கோ அதை அனுசரித்து அதற்கு தேவையான ஆகமங்களை வைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு கடவுள். பொதுவாக நம்மளுடைய சாஸ்திரங்களில் பார்த்தோம்னா வேதம் என்று உண்டு, ஆகமங்கள் என்று மற்றொன்று. புராணம், இதிகாசம் இவைகளெல்லாம் வேதங்களினுடைய அங்கங்கள். வேதத்துக்கு நிகமம் அப்படின்னு பெயர். கோவில் வழிபாடு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள், சுவாமியை, ஈஸ்வரனை பிரதிஷ்டை செய்யக்கூடிய முறைகள், கும்பாபிஷேக முறைகள் முதலியவற்றை சொல்வதெல்லாம் ஆகமம் என்று சொல்லப்படுறது. நம்மளுடைய சமஸ்கிருதத்தில் பார்த்தோம்னா எல்லா மொழியிலையும் உண்டு, உபசர்க்கம் என்று சொல்லுவோம். ஒரு எழுத்து சேர்க்கும்போது ஒரு விதமான அர்த்தத்தை கொடுக்கும். அ என்கிற உபசர்க்கம், ந என்கிற உபசர்க்கம், நீ என்கிற உபசர்க்கம், பிர என்கிற உபசர்க்கம் இப்படி இருக்குது. அஸ்தி அப்படின்னா இருக்குது அப்படின்னு பொருள். ந அப்படிங்கிற உபசர்க்கத்தை சேர்த்துட்டோம்னா இல்லைன்னு எதிர்மறையான பொருளை கொடுத்துரும். அதுபோல் சுத்தம் என்கிற ஒரு பதம், தூய்மையானது. அதுக்கு அ என்கிற உபசர்க்கத்தை போட்டுட்டோம் அப்படின்னா அசுத்தம் அப்படின்னு ஆகிடும் இல்லையா? அது மாதிரி வி என்கிற ஒரு உபசர்க்கம், அது சிறப்பானன்னு அர்த்தம். சேஷம் அப்படின்னா பாக்கி இருக்கக்கூடியவைகளுக்கு சேஷம் என்று சொல்லுவோம். விசேஷம் அப்படின்னா சிறப்பான. இப்போ அது மாதிரி நீ அப்படிங்கிற உபசர்க்கம் எல்லாத்தையும் விளக்கக்கூடியன்னு அர்த்தம். விருத்தி அப்படின்னா செயல்படுவது, நிவிருத்தி அப்படின்னா செயலற்று இருப்பது அல்லது அழிப்பது. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நிகமம் அப்படின்னா எல்லாத்தையும் தேவையற்றவைகளை அழிப்பது அப்படின்னு அர்த்தம். ஆகமம் அப்படின்னா தொடங்குவது என்று அர்த்தம். ஆகமம், ஆசேது ஹிமாச்சலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ராமேஸ்வரம் முதல் இமயமலை வரை அப்படின்னு சொல்கிற இடத்துல ஆசேது ஹிமாச்சல அந்தர்வர்த்தினாம்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஆகமம் அப்படின்னா ஆரம்பம், தொடக்கம், ஆதி என்கிற பொருள் உண்டு. இப்போ ஆகமம் அப்படின்னா என்னன்னா தொடக்கம். எதனுடைய தொடக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா நாம் வாழக்கூடிய சாமானியமான இக வாழ்க்கையிலிருந்து உயர்ந்த ஞான வாழ்க்கையை, புற வாழ்க்கையை தொடங்கி வைக்கும் இடம் ஆகமம் என்று நம்ம பொருள் வச்சுக்கலாம். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் ஆரம்பிக்கும் போது சொல்லுவாங்க. நிகமம்னா வேதம், ஆகமம்னா நாம் ஆலய
பிரதிஷ்டையை, ஈஸ்வர பிரதிஷ்டையை, ஈஸ்வரனுடைய கோவில்களை அமைக்கும் முறையை, பூஜா முறைகளை சொல்லக்கூடிய, விளக்கக்கூடிய கிரந்தத்துக்கு ஆகமம் என்று பேர். அந்த கோவில்களுக்கு போகிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறணும் என்கிற ஒரு நோக்கம், நம்மளுடைய சித்த சுத்தி மனசுத்தி ஏற்படணும் என்ற ஒரு நோக்கம், இன்னும் சிலர் நன்றி தெரிவிக்கணும். நல்ல இப்படி ஒரு உயர்ந்த வாழ்க்கை, ஒரு பயிர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா, உணவு இல்லாமல் வாழ முடியுமா, காற்று இல்லாமல் வாழ முடியுமா, வெளிச்சம் இல்லாமல் வாழ முடியுமா, இவைகள் அனைத்தையும் உண்டாக்கினது ஈஸ்வரன் தானே. அவருக்கு நன்றி தெரிவிப்பதை போல சிலர் கோவிலுக்கு செல்கிறோம், கடவுளை வழிபடுறோம். நம்மளுடைய சாஸ்திரங்கள் அழகாக அதுக்கு வழிகாட்டுறது. ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா என்ன மாதிரியான பாவத்தோட நாம் செல்ல வேண்டும் கோவிலுக்கு அப்படின்னு சொல்கிறோம். என்ன பாவம்னா, ஒரு மனிதன் படுத்திருக்கான், ஆகாசத்தை பார்த்து படுத்திருக்கான். அந்த படுத்திருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய கால் பகுதியில் என்டர் பண்ணுறது தான் ஒரு கோவில் ஆரம்பம். ஒரு கோவில் பார்த்தோம்னா அப்படி தான் அமைஞ்சிருக்கும். கால் எனது சரணாகதி என்று சொல்லுவோம் இல்லையா. நம்மளுடைய அனைத்து விதமான அகம்பாவத்தையும், நம்மளுடைய பெருமை, நமது படிப்பு, நம்மளுடைய பதவி, நம்மளுடைய சாதனைகள், இப்படி எல்லா விதமான அகங்காரங்களையும் மறந்து அல்லது துறந்து அந்த கோவிலுக்குள்ளே போகணும். சரணாகதி அப்படின்னு சொன்னோம்னா கடவுளே நீயே கதி என்று நம்மளுடைய மனசில் எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் என்டர் பண்ணணுங்கிறத குறிப்பது தான் முதல்ல கோவில் கோபுரத்துக்குள்ளே, ராஜகோபுரத்துக்குள்ளே செல்வது. அது சரணாகதி தத்துவத்தை குறிக்கும். சரணாகதியை தாண்டி போனோம் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்தது துவஜஸ்தம்பம் இருக்கும். அந்த துவஜஸ்தம்பம் என்பது நம்மளுடைய அகங்காரத்தை குறிக்கும். நாம் நம்மை பற்றி நிஜத்தை விட அளவுக்கு அதிகமாக நம்மளை பற்றி எண்ணின்னு இருப்போம். அது ஈகோன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த ஈகோ அழியணும். மேலும் அந்த ஈகோ அழிஞ்சால் மட்டும் போராது, நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரமும் சுத்தி ஆகணும். அது முக்கியம் இல்லையா. சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொன்னோம்னால் பிராணன், மூச்சு காற்று விடுறோம் இல்லையா, பிராணன், உடலில் தேவையில்லாத காற்று அபானன், நம்மளுடைய ஆர்கன்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றுகள் வியானன், உணவை ஜெரிமானம் செய்யக்கூடிய உதானன், நம்ம படுத்தோம்னா நம்ம உடல் முழுவதும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சமானன். இப்படி 5 பிராணன்கள் நம்மளுடைய உடலில் இருக்குது. 5 விதமான காற்றுகள் நம்மளுடைய தோல், நம்மளுடைய கண், காது, நாக்கு, மூக்கு, இவைகளை ஞானேந்திரியம் என்று சொல்லுவோம். உணர்கிறோம் இல்லையா. தோலை தொட்டோம்னா நமக்கு ஒரு உணர்வு தர்றது இல்லையா. கண்ணால் சிலவற்றை பார்க்கிறோம் இல்லையா. காதுகள்னால சிலவற்றை கேட்கிறோம் இல்லையா, சப்தம் கேட்கறது இல்லையா. நாக்குனால் ருசிக்கிறோம் இல்லையா, டேஸ்ட்டுகளை. மூக்குனால் கந்தங்களை, வாசனைகளை முகர்றோம் இல்லையா. இவைகளுக்கு ஞானேந்திரியம் என்று பெயர். மேலும் நம்மளுடைய வாக்கு, பேச்சு, கை, கால், குதம், குஹ்யம்னா வயிறு, குதம்னா ஜனனேந்திரியம். இப்போ இவைகளுக்கு கர்மேந்திரியங்கள்னு பேர். இவைகளை வச்சு தான் நம்ம செயல்களை, கர்மாக்களை செய்வோம் இல்லையா. வாக்கு, பேசுறது, கை, கால், குதம், குஹ்யம், இவைகளை கர்மேந்திரியம் என்று சொல்லுவோம். இவைகளுக்கு அப்பாற்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய மனசு, நம்மளுடைய எண்ணங்கள் உண்டாகக்கூடிய இடம், அதற்கு பின்பு இருக்கக்கூடிய சித்தம், நம்மளுடைய யோஜனை, ஆழ்ந்த யோஜனைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சித்தம். அதன் பிறகு புத்திசாலித்தனமாக இது சரி இது தப்புன்னு நிர்ணயம் பண்ணக்கூடிய புத்தி. இது வரைக்கும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய அகங்காரம். இந்த 19 விதமான விஷயங்களையும்
சூக்ஷ்ம சரீரம் என்று நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது. இந்த சூக்ஷ்ம சரீரத்தை சுத்தி செய்வதற்காக தான் கோவில்களுக்கு நாம் செல்கிறோம். இவைகளை சுத்தி செய்தால் தான் ஞானம் என்பது ஏற்படும். இப்போ அந்த சூக்ஷ்ம சரீரத்திலேயே இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த நன்மையை செய்யக்கூடிய அல்லது ஆகச்சிறந்த தீமையை செய்யக்கூடிய அகங்கார தத்துவம், அதை கொடுக்கக்கூடியது தான் அந்த துவஜஸ்தம்பம், கொடிமரம் என்று சொல்கிறோம் இல்லையா. முதல்ல கொடிமரத்தை வணங்கி நம்மளுடைய அகங்காரத்தில் இருக்கக்கூடிய தீவைகளை அழித்து நன்மைகளை பெருக்கி, அகங்காரம்னா ஈகோன்னு தமிழில் இங்கிலீஷில் சொல்கிறோம். அது வெறும் ஈகோ மட்டும் இல்லை, நம்மளுடைய நன்மைகளுக்கும் இந்த அகங்கார தத்துவம் தான் காரணம். அந்த நன்மையை விளக்கக்கூடிய அகங்கார தத்துவத்தை பெருக்கி தீமைகளை விளக்கக்கூடிய அந்த அகங்கார தத்துவத்தை சிறுக்கும்படியான அனுகிரகத்தை செய்யணும்னு பிரார்த்தித்து நாம் துவஜஸ்தம்பத்தை வணங்குகிறோம். அதை வெற்றி கொண்டுட்டோம் அப்படின்னா அதன் பிறகு இருக்கக்கூடிய நந்தி பகவானை நம்மளுடைய சாஸ்திரம் எப்படி சொல்கிறதுன்னா, தத்துவமாக தர்மஸ்துவம் ரிஷரூபேண ஜெகத் ஆனந்தகாரகா அஷ்டமூர்த்தேகே அதிஷ்டானம் அத்தப்பாகி சனாதன. 4 கால்களும் 4 வேதங்கள், அதனுடைய முகங்கள் ஸ்மிருதி என்று சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள், அதனுடைய வாள்கள்லாம் இதிகாச புராணங்கள். அந்த நந்திக்குள்ளே சகல தெய்வங்களும் வசிக்கிறார். இப்போ அந்த நந்தியை நம்மளுடைய சாஸ்திரங்கள் தர்மஸ்வரூபமாக சொல்கிறது. தர்மம் அப்படின்னா கடமை என்று பொருள். நாம் பொருளை ஒருத்தருக்கு இலவசமாக கொடுக்குறோம் சிரமப்படுறவர்களுக்கு, அதுவும் தர்மம்தான். அதுக்கு தானம் என்று பெயர். தர்மம் என்றால் கடமை, நாம் செய்ய வேண்டியதை சிறப்பாக செய்வது. என்ன பர்பஸுக்காக அந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம், நம்மளுடைய வாழ்வுக்கு பிறகு எந்த உலகத்துக்கு போக போகிறோம், நம்மளை அந்த உலகம் எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறது, அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தமான எண்ணங்கள் ஆழ்ந்து ஓடிண்டே இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை நல்வழியில் வழி நடத்தணும் இல்லையா. அதுக்குரிய பிரதானமான குணம் அந்த தர்மம். இப்போ நந்தி பகவானை வணங்கி அந்த தர்மத்தை நாம் ஆட்கொண்டு வெற்றி கொண்டோம் அப்படின்னு சொன்னோம்னால் நேராக ஈஸ்வரன் தெரிவார். ஈஸ்வரனுக்கு வலது புறம் போகும் முன்பே கணபதி இருப்பார். பிள்ளையாருக்கு சித்தி விநாயகர் என்று பெயர். பிள்ளையார் பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். யானை மூஞ்சி, மனித உடல், எலி மேலே நிற்ப. எங்கேயாவது எலி மேலே யானை நிற்க முடியுமா? அல்லது மனித உடலில் யானை முகத்தை பொருத்தணுன்னா இப்போ யானை முகம் அவ்வளோ சின்னதாக இருக்குமா, இல்லை மனித உடல் அவ்வளவு பெருசாக இருக்கணுமா என்றால் ரெண்டும் தான். அப்போ அந்த பிள்ளையாரை நம்மளுடைய சாஸ்திரங்கள் எப்படி சொல்கிறதுன்னா சித்தி கணபதி என்று சொல்கிறார். சித்திகள் 8 விதமான சித்திகளை நாம் தர்மத்தை சிறப்புற செய்தோம் அப்படின்னு சொன்னோம்னால் 8 விதமான சித்திகளும் நமக்கு கிடச்சிரும். அந்த 8 சித்தின்னா அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈஷித்வம், வசித்வம் என்று 8 விதமான சித்திகள். அனிமா அப்படின்னா சின்னதாக பண்ணுறது. ராமாயணத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஸ்ரீலங்கா போகும்போது ஆஞ்சநேயர் உடம்பை பெருசாக்கிண்டு திடீர்னு குட்டியாக மாற்றின்ற ஒரு ராட்சசியினுடைய வாய் வழியாக பூந்து காது வழியாக வெளில வந்துடுறதுக்கு அனிமான்னு பேர். மகிமானா பெருசாக பண்ணிக்கிறது. கரிமா அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக கணக்கிறது. மகாபாரதத்தில் பார்த்தோம் இல்லையா, கிருஷ்ணபிரான் பூதகிட்ட பால் குடிக்கும்போது பூதகி மேலே தூக்கின்னு போயிடுவா, உடம்பை ரொம்ப வெயிட்டாக பண்ணிடுவார். அதுக்கு கரிமா என்று பெயர். லகிமான்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக காற்று மாதிரி பஞ்ச போல் உடம்பை வச்சு. அப்படிப்பட்ட இந்த லகிமா என்கிற சித்தியை ஆட்கொண்டிருக்கார் கணபதி பிள்ளையார், விநாயகர். அதனால தான் அந்த பிள்ளையாரை சித்தி கணபதி என்று சொல்கிறோம். நாம் கடமைகளை சிறப்புற செய்தோம், கடமை நழுவாமல் நம்ம வாழ்க்கையை வாழறோன்னா நமக்கு 8 விதமான சித்திகளும் வந்துடும். சித்தி வந்துடுச்சுன்னா நாம் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடும். அப்படி வந்தவர்களை தான் சித்தர்கள், சித்த புருஷர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சித்தி ஞானம் வரவில்லை அப்படின்னா அது பலவிதமான தீமைகளை செஞ்சிடும். பார்க்குறோம் இல்லையா, எத்தனை மகான்கள் நம்ம கண்ணுக்கு எதிர்க்கே
நிறையா நன்மைகளை செஞ்சு ஏதாவது ஒரு வழியில் காணா போய்ட்றா இல்லையா? சில பேரை பார்க்குறோமே, என்னென்னா சித்திகள் சித்திச்சிரும் தெய்வானுகிரகத்தில், ஞானம் சித்திக்காது. அப்படின்னா தவறான வழியில் கொண்டு தள்ளி விட்டுரும். அப்போ சித்தி மட்டும் இருந்தால் போகாது, ஞானம் வேணும். எது சரி, எது தப்பு, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது லோகக்ஷேமத்தை கொடுக்கும், எது ஆத்மக்ஷேமத்தை கொடுக்கும், எது ஈஸ்வர தத்துவம், அப்படிங்கிற ஒரு ஞானம் வேணும் இல்லையா? அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் தான் ஸ்கந்தன். அதனால தான் முருகனுக்கு ஞானஸ்கந்தன் என்று பெயர். சித்திகள் வந்துடுத்துன்னா ஞானம் சித்திக்கும், ஞானம் லபிச்சிடும். அப்படிப்பட்ட ஞானம் லபிச்சுடுத்துன்னா உலகத்தில் எல்லாமே சரியாக நடக்கும், அல்லது நடப்பவைகள் அனைத்திலும் இருக்கக்கூடிய நன்மைகளே தெரியும். பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு குழந்தை தப்பு பண்ணுறது, நல்ல மார்க் பண்ணி இந்த குழந்தை மார்க் வாங்கியிருந்த குழந்தை திடீர்னு ஒழுங்காக மார்க் வாங்கலைன்னா அப்பா கண்டிப்பாக, அம்மா கருணையாக ஏற்றுப்பா இல்லையா? இல்லை இந்த பிள்ளை நல்லா தான் படித்தது, வாத்தியார் தான் மார்க் போடலையே சொல்லுவா இல்லையா? நான் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய நன்மைகள் மட்டும்தான் தெரியும். அந்த சுபாவத்துக்கு கருணை என்று பேர். அந்த கருணா தத்துவத்தை விளக்குவது தான் தாயார் அம்பாள். அப்போ ஞானம் வந்துடுத்துனா உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் மட்டுமே தெரியும். அந்த கருணை வந்துடும் அனைத்து ஜனங்களிடத்திலும். அதனால தான் அப்படிப்பட்டவர்களை ஞானிகள் என்று நாம் கொண்டாடுறோம். யாருக்கிட்டேயும் அவர்களுக்கு விரோதம் வராது, யாருக்கிட்டேயும் கோபம் வராது. அந்த அந்த கருணையும் வந்துடுத்து அப்படின்னா அதன் பிறகு பகவான் சாட்சாத்காரம் ஆகிடுவார், ஈஸ்வரன் சாட்சாத்காரம் ஆகிடுவார், ஈஸ்வர தரிசனம் கிடைக்கும். அதன் பிறகு தான் நம்ம ஈஸ்வரனை பார்க்குறோம். ஈஸ்வரன் அப்படின்னா எதையும் உண்டாக்கக்கூடிய, எதையும் அழிக்கக்கூடிய அந்த கடவுளாகவே நாம் மாறக்கூடிய பாவம், அதுதான் தத்துவமசி அப்படின்னு சபரிமலையில் மேலே போட்டிருக்கு இல்லையா? அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லி தத்துவ வாசகங்கள்லாம் சொல்கிறது இல்லையா? இப்போ அப்படிப்பட்ட உயர்ந்த நாம் தான் கடவுள் என்கிற பாவத்தை அடையக்கூடிய, உயர்நிலையை அடையக்கூடிய அந்த ஸ்தானம் தான் ஈஸ்வர ஸ்தானம். இப்படி தான் கோவில்களை நம்மளுடைய சித்தர்களோ மகான்களோ மகர்ஷிகளோ நிர்ணயம் பண்ணியிருக்கா. அப்படி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய உலகத்துக்கு தேவையான சாமானிய நன்மைகளும் கிடைக்கும், பரலோகத்திற்கு தேவையான விசேஷ மனோ நன்மைகளையும் சித்த சுத்தியும் ஆத்ம குணமும் கிடைக்கும். அதன் பிறகு உயர்ந்த ஞானமும் கிடைக்கும் என்று சொல்லப்படுறது. இந்த பாவத்தோடு நாம் தெய்வங்களை வழிபட்டு சகல க்ஷேமத்தையும் அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம். எதனால் கோவிலை நிர்ணயம் பண்ணவர்கள் அதற்குன்னு உரிய ஒரு வழிபாட்டு ஆகம முறைகளை வகுத்திருக்கா அப்படின்னா, அந்தந்த கோவில்கள் சில கோவில்கள் சில பர்பஸுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கும், அதற்கு தகுந்த மாதிரி பிரதிஷ்டை செய்திருப்பார்கள், அதற்கு தகுந்த மாதிரி வழிபாடு முறைகள் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அவைகள் அந்த பர்பஸை கொடுக்கும் இல்லையா? எந்த இடத்துல ஏசி வைக்கணுமோ அந்த இடத்துல ஏசி போடணும், எங்கே ஹீட்டர் போடணுமோ அங்கே ஹீட்டர் போடணும். துணி அயன் பண்ணுறதுக்கு ஏசியை உபயோகப்படுத்தி பிரயோஜனம் இல்லை, வெயில் காலத்தில் ஹீட்டரை ஆன் பண்ணி வச்சு பிரயோஜனம் இல்லை. அப்போ அதுபோல் ஆகமங்கள் அப்படிப்பட்ட வேலைகளை செய்வதற்காக மகர்ஷிகளால் ஏற்படுத்தப்பட்டு சாஸ்திரங்களால் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சித்தர்களால் மகர்ஷிகளால் மகாராஜாக்களால் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த ஆலயங்களை வழிபடும்போது அது சாமான்யமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை விட லட்சக்கணக்கான மடங்கு அதிக நன்மைகளை கொடுக்கும் என்பதற்காக ஆலய வழிபாடுகள் இருக்கிறது. நமஸ்காரம், ராஜாவாத்தியார்.